வணக்கம். புதுவையில் நடைபெற்ற நிகழ்வுகளை தொகுத்து வழங்கும் ரிச்சி செய்திகளுக்காக சந்தியா. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கால்நடைத்துறையில் நடைபெற்ற ஊழலை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம். துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர். புதிய கட்சியின் பெயர் மற்றும் கொடியினை அறிமுகப்படுத்திய சட்டமன்ற உறுப்பினர் நேரு. இனி விரிவான செய்திகள். பழங்குடியினர் விடுதலை இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வில்லியனூர் மூர்த்தி நகரில் வசித்து வரும் பழங்குடியினர் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி நகர் மற்றும் ஒதியம்பட்டு சாலையோரமாக சுமார் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்ற பழங்குடியின மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வேண்டி பலமுறை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்காததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் மாநில செயலாளர்கள் முன்னிலையில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கோஷங்களை எழுப்பி அலுவலகத்தின் நுழைவு வாயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை மனுவாக பெற்றுக்கொண்டு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கலைந்து சென்றனர். கந்தசஷ்டி விழாவையொட்டி அரியாங்குப்பம் காலந்தோட்டத்தில் உள்ள வள்ளி தெய்வானை சமேத சிவ சுப்பிரமணியர் கோவிலுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் முருகருக்கு தங்க கவசம் வழங்கினார். அரியாங்குப்பம் காலந்தோட்டத்தில் வள்ளி தெய்வானை சமேத சிவசுப்பிரமணியர் கோவில் உள்ளது. அந்த கோவிலில் கந்தசஷ்டி விழா நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக சூரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் சூரசம்ஹார விழா நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் முருகனுக்கு தங்க கவசம் வழங்கினார். முன்னதாக பூஜை செய்யப்பட்ட தங்க கவசங்கள் கோவில் உட்பிரகாரத்தில் உலா வந்து கோவில் நிர்வாகத்திடம் மூலவருக்கு அணிவிக்க ஒப்படைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தங்க கவசத்தில் அருள்பாலித்த முருகனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 500 பேருக்கு சில்வர் குடம் மற்றும் தாம்பூலம் ஆகியவற்றை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் வழங்கினார். பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் தங்க கவசம் வழங்கிய அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, வார்டு செயலாளர் பாலு, அன்பு, முனியன் உட்பட கோவில் நிர்வாகத்தினர், இளைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக சூரசம்ஹாரம் குறித்த நாடகம் நடைபெற்றது. இதன் முடிவில் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சிறுபான்மையினர் வாக்குகளை நீக்க மத்திய அரசு சதி செய்வதாக கூறி அற்ப அரசியல் செய்யும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு புதுச்சேரி அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன்,
இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அறிவித்துள்ளது. இதை அதிமுக தலைமை வரவேற்றுள்ளது. அதனை பின்பற்றி புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை புதுச்சேரி அதிமுக வரவேற்கிறது. எதற்கெடுத்தாலும் மதத்தின் பெயரால் பொய் பிரச்சாரம் செய்து மக்களை பிரித்து அரசியல் ஆதாயம் தேடும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தன்னிலை மறந்து மீண்டும் மத ரீதியாக மக்களை பிரிக்கும் அற்ப அரசியலை கையில் எடுத்துள்ளார். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தமே துவங்கப்படாத நிலையில் சிறுபான்மையினர் வாக்குகளை நீக்க தேர்தல் ஆணையமும் மத்திய அரசும் சதி செய்வதாக அபாண்டமான குற்றச்சாட்டை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்க ஒன்றாகும். சிறுபான்மை மற்றும் பெரும்பான்மை மக்களிடையே தவறான கருத்துக்களை கூறி பிரிவினையை ஏற்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. புதுச்சேரியில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு மரணமடைந்தவர்களுடைய பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களின் இரட்டை வாக்குரிமை ஆகியவற்றை உடனடியாக நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தினார். ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திலையும் இந்திய தேர்தல் ஆணையமும் மத்திய அரசும் சிறுபான்மை மக்களுடைய பெயர்களை முழுமையாக பட்டியலில் இருந்து நீக்குவதற்கு சதி செய்வதாக ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அன்புள்ள அப்பா ஆவணப்பட வெளியீட்டு விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இலக்கிய செல்வர் முனைவர் இளங்கோவன் அவர்களின் பவள விழாவை முன்னிட்டு அன்புள்ள அப்பா ஆவணப்படம் வெளியீட்டு விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. அபயம் தொண்டு நிறுவனம் மற்றும் ஐயா மாரியப்பனார் சுந்தரம்பாள் அறக்கட்டளை மற்றும் மைல்ஸ்டோன் சமுதாய கல்லூரி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாகித்ய அகாடமி முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் சுந்தரமுருகன் வரவேற்புரை நிகழ்த்தினார். ஆவணப்பட இயக்குனர் முனைவர் அனிதா பரமசிவம் நோக்க உரை நிகழ்த்தினார். நண்பர்கள் தோட்டம் தலைவர் திருநாவுக்கரசு மற்றும் சாகித்ய அகாடமி மேனாள் தமிழ் ஆலோசனை குழு உறுப்பினர் புதுவை யுகபாரதி ஆகியோர் கருத்துரை வழங்கினர். இதில் புதுவை தமிழ்ச்சங்க செயலர் சீனு மோகன்தாஸ், பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் கோ பாரதி, புதுவை ஒளியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனர் சம்பத், மாரியப்பனார் சுந்தரம்பாள் அறக்கட்டளை மாரியப்பன், குழந்தைகள் கலை இலக்கிய வளர்ச்சி கழக தலைவர் உசேன், புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன முன்னாள் இயக்குனர் பக்தவச்சல பாரதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அன்புள்ள அப்பா ஆவண படத்தை வெளியிட்டு சிறப்புரையாற்றினர். சைடுல வந்துருங்க. சைடுல வந்துருங்க. இங்க பாருங்க. புதுச்சேரி மாநில முத்தமிழ் கழக தலைவர் ஐயா சண்முக சுந்தரம் அவர்கள் ராஜா சந்துரு அறக்கட்டளை சார்பாக கிரேன் மூலம் சூரனுக்கு பிரம்மாண்ட மாலை அணிவிக்கப்பட்டது. அசுரனான சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்த நாளே சஷ்டியாகும். இந்த நிகழ்வானது முருகன் கோவில்களில் ஒவ்வொரு ஆண்டும் கந்த சஷ்டி திருவிழாவாக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்வு சூரசம்ஹாரம். இந்த நிகழ்வு திருத்தணி தலம் தவிர முருகன் எழுந்தருளி அருள்பாலிக்கும் மற்ற அனைத்து தலங்களிலும் வெகு விமர்சையாகவும் பக்தி சிரத்தையுடனும் நடத்தப்படுகிறது. சூரனை வதம் செய்த இடம் என்பதால் திருச்செந்தூரில் நடைபெறும் சூரசம்ஹாரம் முக்கியத்துவம் வாய்ந்தது. சூரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் காட்சிகள் தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டுவார்கள். இத்தனை சிறப்புமிக்க சூரசம்ஹார நிகழ்வு புதுச்சேரியில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்தில் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் நடைபெற்ற சூரசம்ஹார விழா கடந்த 22ஆம் தேதி துவங்கி தினமும் காலை சிறப்பு அபிஷேக ஆராதனை, இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹார விழாவையொட்டி சூரபத்மன் வீதி உலா நடைபெற்றது. இதில் ராஜச்சந்திரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திரு தலைமையில் நிர்வாகிகள் கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவித்து சூரனை மேல தாளங்களுடன் வரவேற்று வணங்கினர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிஸ்கெட், கேக் போன்ற சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டன.
பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டார். மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறையின் கீழ் இயங்கும் தேசிய பன்முக மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளித்தல் நிறுவனம், புதுச்சேரி ஆட்டிசம் நலச்சங்கம் மற்றும் புதுச்சேரி கற்றல் குறைபாட்டாளர் சங்கம் சார்பில் கற்றல் குறைபாட்டை புரிந்து கொள்ளுதல் தலைப்பிலான தொடர் புனர்வாழ்வு கல்வி நிகழ்ச்சி பிரைட்ஸ் லேர்னிங் வித்யாலயாவில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி டிஸ்லெப்சியா சங்கத்தின் புரவலர் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையின் முன்னாள் துறை தலைவர் டாக்டர் மகாதேவன், புதுச்சேரி ஆட்டிசம் நலச்சங்கத்தின் நிறுவனர் புவன வாசுதேவன், NIEP-MD இயக்குநர் டாக்டர் நாச்சிகேதா ரவுட், புனர்வாழ்வு கல்வி அதிகாரி அனுசியா ஆகியோர் பங்கேற்றனர். With specific learning disabilities. Over the years, our collective mission has been to thrive, and today's program is a strong step, adds immense value and inspiration to our lives. We have special educators and we have also occupational நமது மக்கள் கழகம் என்ற புதிய கட்சியை அறிவித்து அக்கட்சியின் கொடியை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அறிமுகம் செய்தார். புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதிய கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தி தற்காலிக உறுப்பினர்களை நியமித்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரி உரிமையை காக்கவும், பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும், லஞ்சம் ஊழலற்ற நிர்வாகத்தை ஏற்படுத்தவும் புதிய அரசியல் கட்சியை துவங்க வேண்டிய கட்டாயத்தின் அடிப்படையில் புதிய அரசியல் கட்சியை துவங்கியுள்ளதாக தெரிவித்தார். நமது மக்கள் கழகத்தின் தற்காலிகமாக பொறுப்பாளர்களாக அனைத்து உறுப்பினர்களின் ஒப்புதலோடு தலைவராக நேரு, துணைத் தலைவராக சீதாராமன், பொதுச் செயலாளராக விநாயகம், இணை பொதுச் செயலாளராக சுந்தரராஜு, பொருளாளராக செல்வம் நியமிக்கப்பட்டுள்ளனர். நமது மக்கள் கழகம் கட்சியின் கொடியின் மேல்புறம், கீழ்ப்புறம் சிவப்பு நிறமும், நடுவில் வெள்ளை நிறமும், மையத்தில் மஞ்சள் நிறத்தில் வட்ட வடிவம் இடம்பெற்றுள்ளது. அந்த வட்டத்தில் புதுச்சேரி கலாச்சாரத்தை இரு கரங்களால் தாங்கி பிடிக்கக்கூடிய விதமாக கிரீடத்துடன் கூடிய புதுச்சேரியின் பாரம்பரிய கட்டிட ஓவியம் நீல நிறத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த கட்டிட ஓவியத்தில் 30 நீலவண்ண கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன. அந்த 30 கற்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 தொகுதிகளை குறிக்கிறது. ஓவியத்தை சுற்றி 5 நட்சத்திரங்கள் நீல நிறத்தில் இடம்பெற்றுள்ளன. அது 5 பிரதான கொள்கைகளை குறிக்கிறது. அதன்படி முதல் நட்சத்திரம் தனி மாநில அந்தஸ்து, 2வது கூட்டாட்சி தத்துவம், 3வது சமூக நீதி மற்றும் சமூக நல்லிணக்கம், 4வது பெண் உரிமை, 5வது லஞ்ச ஊழலற்ற நிர்வாகம் ஆகியவற்றை குறிக்கும் வகைகளில் அமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து மக்களுக்கும் உயர்தர மருத்துவம், தரமான கல்வி, வேலைவாய்ப்பு, நகர மற்றும் கிராமப்புறங்களில் சமநிலை வளர்ச்சி, சமத்துவம் மற்றும் வளமான சமூகத்தை உருவாக்க கட்சி உறுதியுடன் செயல்படும். இனிவரும் காலங்களில் அனைத்து தொகுதிகளில் இருந்தும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். தொடர்ந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசானா, சாமிநாதன், சீதாராமன் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்தனர். கட்டாயம் இந்த மண்ணில் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முத்தாய்ப்பாக ஏற்கனவே அண்ணன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவரது கட்சியை தொடங்கியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நல்லாத்தூரில் 30க்கும் மேற்பட்டோரிடம் குழு பணம் வாங்கி ஏமாற்றிய பெண், அவசரத்திற்கு கடன் வாங்க முடியாமல் தவிக்கும் பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். காரைக்கால் மாவட்டம் நல்லாத்தூர் பகுதியில் வசித்து வரும் காமாட்சி என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட பெண்களிடம் தனக்கு குடும்ப கஷ்டம் இருப்பதாகவும், தாங்கள் பெயரில் குழு பணம் எடுத்துக் கொடுத்தால் தான் மாதம் சரியாக பணத்தை செலுத்தி விடுவதாக கூறி ஒருவருக்கொருவர் தெரியாமல் குழு பணம் பெற்றுள்ளார்.
சொல்லியது போலவே 4-5 மாதங்கள் பணத்தை சரியாக செலுத்தியதுடன் முன்பு போல மற்றொரு குழுவில் பணம் எடுத்து தர கேட்டுள்ளார். காமாட்சி ஏற்கனவே எடுத்துக் கொடுத்த குழு பணத்தை சரியாக கட்டி வருவதை நம்பி மீண்டும் மற்றொரு குழுவில் லோன் எடுத்து கொடுத்துள்ளனர். இப்படி 30க்கும் மேற்பட்டோரிடம் 45 லட்சத்திற்கும் மேல் குழு பணம் பெற்று கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக கட்டாத நிலையில் கடன் வாங்கி கொடுத்த 30க்கும் மேற்பட்ட பெண்களிடம் கடன் கொடுத்த நிறுவனத்தினர் வந்து கேட்ட பிறகு லோனை எடுத்து காமாட்சிக்குத்தான் கொடுத்தோம் என அவர்கள் தெரிவிக்க, லோன் உங்கள் பெயரில் தான் எடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் தான் கட்ட வேண்டும் என கடன் கொடுத்தவர்கள் கேட்க, இதுகுறித்து 30க்கும் மேற்பட்டோர் நெடுங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரை அடுத்து கைது செய்யப்பட்ட காமாட்சி ஒரே நாளில் வீடு திரும்பினார். இந்த நிலையில் வழக்கு மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், விவரம் தெரியாத எங்களிடம் கையெழுத்தை வாங்கி பணத்தை பறித்துக் கொண்ட காமாட்சி மீது நடவடிக்கை எடுப்பதுடன் தங்களது பணத்தை மீட்டு தர வேண்டும் என 30க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னொருவருக்கு கடன் வாங்கி கொடுத்துவிட்டு தாங்கள் அவசரத்திற்கு கடன் வாங்க முடியாமல் தவிப்பதாகவும் அவர்கள் மனக்குமுறலுடன் தெரிவித்தனர். சொல்லலாமா? நீங்கள் முன்னாடி வாங்க. கூடப்பாக்கம் கோனேரிக்குப்பத்தில் சுவடுகள் இன்டர்நேஷனல் பள்ளியின் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கோனேரிக்குப்பம் சன்னியாசிக்குப்பம் ரோடு பகுதியில் புதிதாக கட்டப்பட உள்ள சுவடுகள் இன்டர்நேஷனல் பள்ளியின் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சிறப்பித்தார். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வில்லியனூர் திமுக பிரமுகர் காசிநாதன் சால்வை அணிவித்து வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் சுவடுகள் எஜுகேஷனல் டிரஸ்ட் சேர்மன் KMT மலை, சுவடுகள் எஜுகேஷனல் டிரஸ்ட் அறங்காவலர் தனலட்சுமி, சுவடுகள் ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியை கலை சூர்யா ஆகியோர் மற்றும் சுவடுகள் எஜுகேஷன் டிரஸ்ட் நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாருங்க. ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஒரு 7வது தங்கச்சியினுடைய ஒரு புருஷன் ஒரு அண்ணா பாருங்க. இன்டர்நேஷனல் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியில் பிளாக் பெல்ட் சான்றிதழ் மற்றும் விருது வழங்கும் விழா காரைக்காலில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இயங்கி வரும் இன்டர்நேஷனல் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியில் பயிற்சி பெற்ற வீரர்களுக்கு பிளாக் பெல்ட் சான்றிதழ் மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காரைக்கால் மாவட்ட ரிப்லி கிளப் சேர்மன் காவல் ஆய்வாளர் மேரி கிறிஸ்டின் பால் மற்றும் ஜப்பானீஸ் கோஜி ரியோ ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் பிளாக் பெல்ட் வீரர்கள் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளை சிறப்பாக செய்து காட்டினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் VRS குமார் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி பொருளாளர் ரியாஸ் அகமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார். இவ்விழாவில் சென்சாய்கள் கலைராஜு, முகமது இப்ராஹிம், சுபாஷினி, சிவரஞ்சினி ஆகியோர் சிறப்பாக செயல்பட்டனர். புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட கறவை மாடுகள் மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட கறவை மாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்திருப்பதை கண்டித்தும் விசாரணை குழு அமைத்து ஊழல் முறைகேடுகளை விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் விவசாய அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்றது.
காங்கிரஸ் கட்சியின் விவசாய அணி தலைவர் அக்ரி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கமலக்கண்ணன், கந்தசாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஆடு, மாடு, கோழி மற்றும் கன்று குட்டிகளை கையில் பிடித்தபடி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் புதுச்சேரி அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். தடையாக இருந்தார் சோனியா காந்தி தான் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் காலத்துல 50 நாள் வேலையாக இருந்தது 100 நாள் வேலையாக ஆக்கி அதை நிதி கூடுதலாக்கி அந்த திட்டத்தை நாடு முழுவதும் இணைப்பாக்க அந்த 100 நாளுக்கு தர 150 ரூபாய் பணத்தை விவசாயிட்ட ஒரு அட்டை இறங்கி செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. அந்த திறமை அந்த வலுவு காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் உண்டு. காங்கிரஸ் கட்சி அடிச்சுட்டாங்க. ஆனா இன்னைய வரைக்கும் 5 ஆண்டு காலத்துல. மீண்டும் தலைப்பு செய்திகள். கால்நடைத்துறையில் நடைபெற்ற ஊழலை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம். துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர். புதிய கட்சியின் பெயர் மற்றும் கொடியினை அறிமுகப்படுத்திய சட்டமன்ற உறுப்பினர் நேரு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.